தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற சொற்றொடரை நாம் அறிவோம். அதன் சாராம்சம்தான் உன்னை அறிந்தார். உங்களுக்கு நல்லது வேணுமா தீயது வேணுமா நீங்களே தேடிக்கிங்க. அதுதான் அதனுடைய சாராம்சம். நீங்கள் அனைவரும் ஆவலோடு காத்திருக்கும் ஒரு பேச்சாளர். இதுவரை திரு பாலகுமாரனின் வசனத்தை பிறர் பேச கேட்டிருக்கிறோம். இப்பொழுது பாலகுமாரன் அவர்கள் பேச நாம் கேட்போம். மீண்டும் இதோ உங்கள் பாலகுமாரன். யோகிராம் சூரத்குமாரம் யோகிராம் சூரத்குமாரம் தேவஜாதி மனித ரூபம் யோகிராம் சூரத்குமாரம். திருவண்ணாமலை மகான், கடவுளின் குழந்தை, அடியார்க்கு நல்லான், என் சத்குருநாதன் யோகிராம் சூரத்குமார் அவர்கள் பாதங்களில் என் சிரம் பதிய வைத்து இங்குள்ள அத்தனை உயிர்களையும், செங்கையில் வாழும் எல்லா மனிதர்களையும் ஆசீர்வதிக்குமாறு வேண்டி அறிவார்ந்த இந்த சபையின் முன்பு என்னுடைய உரையை துவக்குகிறேன். என் கதைகளை படித்து அதில் விருப்பம் அதிகமாகி என்னை சிங்கப்பூருக்கு பேச அழைத்த வேல்யூ இன்டர்நேஷனல் பிரகாஷ் அவர்களுக்கும் அவரது கூட்டாளிகளுக்கும் என் முதற்கண் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய நல்ல உபசாரத்திற்கு தலை வணங்குகின்றேன். இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக ஏற்பாடு செய்து எங்களை தங்களுடைய உபசரிப்பால் குளிர்வித்துக் கொண்டிருக்கும் சரவணபவன் உரிமையாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மாலையிட்ட தொழிலதிபர் விஜயகுமார் அவர்களுக்கு எனது தனிப்பட்ட வணக்கம். சென்னையில் இருக்கும்போது பார்த்துக்கொள்ள சமயம் இல்லாது போனாலும் கிட்டத்தட்ட 48 மணி நேரங்களாக தன்னுடைய எழுத்தால் என்னை கவர்ந்த, என்னை போன்ற எழுத்தாளர்களுக்கு முன்னோடியாக இருந்த திருமதி சிவசங்கரி அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். ஊர் முழுக்க சிவசங்கரி நாவல் எழுதுகிறார் என்றால் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கும். அந்த போஸ்டரை எல்லாம் ஒட்டி பார்த்துவிட்டு ஒரு காலத்தில் நமக்கும் இந்த மாதிரி போஸ்டர் ஒட்ட வேண்டும் என்று உள்ளுக்குள்ளே ஒரு உறுதி செய்து கொண்டேன். அம்மாதிரி எழுதுவதற்கு ஒரு வகையில் எனக்கு தூண்டுதலாக இருந்த சிவசங்கரி அவர்களுக்கு என் தனிப்பட்ட வணக்கங்கள். என்னுடைய இளவல் ஆன்மீகத்தில் பேச்சில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான பேச்சாளர், யதார்த்தவாதி, தேன் சொட்டும் தமிழை உங்களுக்கு தர காத்திருக்கின்ற அன்பு நண்பர் சுகிசெல்வம் அவர்களுக்கு எனது வணக்கம். உன்னை அறிந்தால் என்று நீங்கள் சொல்லுகிற போது இதற்கு அவசியம் என்ன என்று ஒரு கேள்வி வரும். தன்னை அறிவது, தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு கோணங்களில் பல்வேறு மனிதர்களால் நீங்கள் போதிக்கப்பட்டிருப்பீர்கள். எப்படி
என்பதை ஒருவாறு சொல்லித் தருவார்கள். உங்கள் எதிரே நிற்கின்ற இந்த பாலகுமாரன் யார் என்பதை சொல்லிவிட்டு உன்னை அறிந்தால் என்ற விஷயத்தினுடைய ஆழத்திற்கு போவது எப்படி என்பதை உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். லைட் எல்லாம் என் பக்கம் இருக்க, நியாயத்துக்கு அந்த பக்கம் இருக்கணும். உங்க முகங்கள்லாம் பார்க்கணும். யாரெல்லாம் சிங்கப்பூர் தமிழர்கள் என்று பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்காமல் என் மீது வெளிச்சம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நண்பர்களே, நானும் இந்த மாதிரி ஒரு ஆடிட்டோரியத்தில் ஒரு ஓரத்தில் நகத்தை கடித்துக்கொண்டு பேசியவர்களை பதற்றத்தோடு பார்த்து கொண்டிருந்தவன். ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆள். எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் எதுக்குமே கெட்டிக்காரன் இல்லை, எனக்கு தன்முனைப்பே இல்லை என்று யாரேனும் சொல்லிக் கொண்டிருந்தால், யாரேனும் இந்த கூட்டத்தில் நினைத்துக் கொண்டிருந்தால், நண்பர்களே, உங்கள் வயதில் நானும் உங்களைப் போலவே பல் நகம் கடித்துக் கொண்டு அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தவன். எழுந்திருப்பதா, உட்காருவதா, கேட்பதா, கேட்காமல் இருப்பதா, தெரிந்ததாக அலட்டிக் கொள்வதா அல்லது தெரியாது என்று மண்டியிடுவதா என்று குழம்பிக் கொண்டிருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு புள்ளியில் இது புரிந்துவிட்டது. பாலகுமாரனுக்கு 8வது படிக்கும் போது கணக்கிலே மார்க் 0. 4 கணக்கு, ஒரு கணக்குக்கு 25 மார்க். அநேகமா நம்ம கிளாஸ்ல ஒரு 10-15 பேராவது 100 மார்க் வாங்குவான் என்று ஆசிரியர் சொன்னார். நிறைய பேர் 100 மார்க் வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் 75, நிறைய பேர் 50. நான் மட்டுமே 0. ஏனென்றால் எனக்கு ஒரு கணக்கும் தெரியல. நான் கெட்டிக்காரன் இல்லை என்ற அர்த்தம் அல்ல, நான் கெட்டிக்காரன். ஆனால் என் மனம் ஒருமுகப்படவில்லை. நாளைக்கு கணக்கு பரீட்சைனா கணக்கு பரீட்சைக்கு பதிலாக வேறு ஏதேதோ சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அலையல், ஒரு அவஸ்தை என்னிடம் இருந்தது. இதை எப்படி அகற்றுவது, இது அகற்ற முடியுமா என்று கூட தெரியாத ஒரு அவஸ்தை இருந்தது. போய் உண்மை எது பொய் எது என்று தெரியாமல் போய் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு கேட்கறதுக்கு தெரியாத அறை வாங்கிட்டு வந்திருக்கேன். சைக்கிள் லைட் இல்லாத போலீஸ்காரர் பிடித்த போது கெஞ்சுவதா முறைப்பதா என்று எனக்கு தெரியவில்லை. கெஞ்சினதை விட முறைத்தான் நல்லது, போய் நண்பர்களிடம் பீச்சிக் கொள்ளலாம் என்று சொல்ல அந்த போலீஸ்காரர் அப்படித்தான் லைட் இல்லாத வருவேன், என்ன பண்ணுவேன் என்று கேட்க சரியான அடி. நண்பர்களிடம் வந்து அடிபட்டதை சொல்ல மிகப்பெரிய கேலி. ஆக ஒரு 16-17 வயதில் என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு உங்கள் எதிரே நின்று பேசிக் கொண்டிருந்த பாலகுமாரனுக்கு அறவே தெரியாது. மக்கு, ஞாபக சக்தி குறைவு, பேச்சிலே ஒரு தெளிவில்லை, ஒரு குழகுழன்னே பேசறிய, ரொம்ப கடுமையான வார்த்தைகள் வந்து விடும். 0 மார்க் வாங்கின உடனே ஒரு வாத்தியார் கூப்பிட்டு சொல்றாரு, உன்ன மாதிரி ஒரு மக்கு பாப்பானா நான் பார்த்ததே இல்லை. இது எனக்கு மட்டுமல்ல, நான் சார்ந்த இனத்துக்குமே நான் கேலியாக போனேன். இது துடிக்கி வைத்தது. ஆனால் எப்படி மீள்வது என்று தெரியவில்லை. நான் மறுபடியும் என்னை பற்றி சொல்கிறேன், அப்பொழுது உங்களுடைய முகம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கணக்கில் மார்க் ஃபெயிலியர், அடுத்த வாரமே போலீஸ்காரங்கிட்ட அடி, அதுக்கு அடுத்த தடவை ரொம்ப அபத்தமான ஒரு முட்டாள்தனமான, எந்த இளைஞனுமே செய்யக்கூடாத ஒரு வெட்கத்தகவான ஒரு காரியம். அதை இங்க சொல்றது கூட எனக்கு வெட்கம் இல்லை, ஏன்னா அந்த இடம் தாண்டி வந்தாச்சு. பக்கத்து வீட்டு பையன் ஒரு இளைஞர், என்னை விட 10 வயது பெரியவர், எதிர் வீட்டு பெண்ணுக்கு காதல் கடிதம் கொடுக்க வேண்டும் என்றார். என்னை கூப்பிட்டு, நான் 2 நாள் தரேன், இந்த லெட்டரை மஞ்சுளா கிட்ட கொடுத்துருவியா? 2 நாள்னா மசால் தோசை, ரைட், நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னேன். அந்த 2 நாளுக்கு வாங்கி கொண்டு போய் மஞ்சுளா கிட்ட கொடுத்தேன். அடுத்தது மஞ்சுளா லெட்டர் வந்து, நான் 2 நாள் தரேன், என்கிட்ட ராஜாராம்கிட்ட கொடுத்துறியா? அடாடா கொடு. இன்னொரு 2 நாள் வாங்கினேன், கொடுத்தேன். இதோடு அமைதியாக இருந்திருக்க வேண்டும். மறுபடியும் இன்னொரு லெட்டர் ராஜாராமனிடமிருந்து மஞ்சுளாவுக்கு போயிட்டு 2 நாள் கிடைத்தது. அங்க 1-2 நாள் வாங்கின நன்றியாவது இருந்துக்கணும்.
அப்படி என்ன இந்த லெட்டர் படிச்சுட்டு அவ்வளவு சந்தோஷம் ஆயிட்டாளே மஞ்சுளா, இந்த லெட்டர்ல என்ன இருக்கும்? 2 நாள் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு போய் கெட்டிலில் அந்த கம்மை மெல்ல ரிமூவ் பண்ணி நீராவை வச்சு லெட்டரை பிரிச்சு எடுத்து கொடுத்தா தேன் சொட்டுகின்ற ஒரு அருமையான காதல் கடிதம். என்ன பார்த்த ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு தமிழ் மீது ஆர்வம் ஏற்பட்டதே அன்றைக்குத்தான். நான் அந்த காதல் கடிதத்தை என்ன பண்றது, எனக்கு வரல, யாருக்கோ போயிருக்கு, ஆனா நல்லா இருக்கு, பிற்காலத்தில் உதவும் என்று நான் அதை ஒரு பிரதியை எடுத்துக்கொண்டேன். அந்த பிரதியை எடுத்துக்கொண்டு ரொம்ப ஜாக்கிரதையா அந்த எழுதின நான் காப்பி பண்ணது இடது பாக்கெட்ல வலது பாக்கெட்ல அவங்க சிந்து கொண்டு போய் மஞ்சுநாட கொடுத்து ராஜாராம் கொடுத்தாங்க. மஞ்சுளா கொஞ்சம் ஏறி இறங்க பார்த்தா, லெட்டரை பார்த்தா, திருப்பி என்ன பார்த்தா, இது உட்கார இன்னொரு லெட்டர் கொடுத்துறேன், உடனே கொடுத்துரு போனா இன்னொரு லெட்டர் ரொம்ப சீக்கிரமா கிடைச்சது. இவ்வளவு நல்ல லெட்டருக்கு இவ்வளவு சீக்கிரமா லெட்டர் எழுதியிருக்காளே, என்ன எழுதிருப்பா பார்க்கலாமே. அந்த 2 நாள் வாங்கிட்டு அந்த லெட்டரையும் பிரித்து பார்த்தேன். இந்த பாலகுமாரன் ஒரு மடையன், லெட்டரை பிரித்து படிக்கிறான், அயோக்கியன், அவனிடம் லெட்டர் கொடுக்காதே. ஆனா நான் மடிச்சு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அன்றைக்கு விதி சதி செய்தது. நான் ஒரு ஸ்கிரிப்டிங் பேட்ல அந்த லெட்டர் காப்பி பண்ணேனோன்னா அந்த இம்ப்ரெஷன், பால் பாயிண்ட் இம்ப்ரெஷன் அந்த கீழே இருக்கிற பேப்பர்ல இருக்கு. எங்க அப்பா அந்த ஸ்கிரிப்டிங் பேட் எடுக்கிற போது என்னமோ அழித்து எழுதியிருக்காங்களே, அது என்னமோ காதல்னு வார்த்தை வருது, இவன் கையெழுத்தா இருக்கே அப்படிங்கிறதுனால எங்க அப்பா மெனக்கிட்டு அதை பொடி பண்ணி, பென்சிலை பொடி பண்ணி அது மேல தடவி அது என்னன்னு பார்த்து அது ஒரு காதல் கடிதம். இல்லை, நான் பண்ண தப்பு என்னன்னாக்கா அதுல ராஜாராம்னு போட்டுக்கணும், ஒன்னும் போடல, பின்னாடி நம்ம கையெழுத்து போட்டுக்கலாம்னா உன் அன்புடையான்னு சொல்லிட்டு பிளாங்கா விட்டேன். நான் தான் யாருக்கோ லவ் லெட்டர் போறேன்னு அடி கண்டதெல்லாம் தடிச்சார். அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 நாட்களுக்குள் விதவிதமான அனுபவங்கள். ராஜாராமன் அடிக்க வரான், மஞ்சுளாவும் முறைக்கிறான், வீட்டில் அப்பாவும் சாத்துறாரு. நான் திகத்தி போய் வீட்டை விட்டு ஓடிலாமா, பாம்பேக்கு ஓடினா நல்லா இருக்குமே என்று யோசிப்பண்ணும் போது கௌடியா மடத்திற்கு போய் கடைசியாக ராயப்பேட்டை கிருஷ்ணனிடம் விடைபெற்று போகலாம் என்று நினைத்த போது அங்குள்ள ஒரு பிரம்மச்சாரியிடம் நான் சரியாகவே இல்லை, எது எடுத்தாலும் நான் ஃபெயிலியர், கணக்கில் சைஃபர் மார்க், எங்க முறைக்க கூடாதோ அங்க முறைச்சு ஒரு அறை வாங்கினேன், இன்னும் கர்ணம் வலிக்குது. அப்பாவிடம் இந்த மாதிரி லெட்டரை திருட்டுத்தனமா படிச்சேன், அது அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த ஏரியால யார் பக்கம் போனாலும் எங்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா 17 வயசே லவ் லெட்டர் எழுதுவேன் அந்த காலனியில் அத்தனை பேருக்கும் தெரிந்து விட்டது. இவங்க கூட பேசாதே என்று இந்த நண்பர்களை எல்லாம் விலக்கி விட்டார்கள். நான் தனிமையில் இருக்கிறேன், நான் என்ன செய்வது? நல்ல வேலை என்று சொன்னார். எனக்கு புரியவில்லை என்று சொன்னேன். நல்ல வேலை, உன்னை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார், உன் நண்பர்கள் இல்லை, உனக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை, எனவே கிருஷ்ணர் தான் உனக்கு இனிமேல் உதவி, கிருஷ்ணரிடம் போய் கேள். நீங்க எதுவும் சொல்லித்தரக்கூடாதா? எனக்கு சொல்லித்தர ஒன்றும் தெரியாது, ஆனால் கிருஷ்ணரிடம் கேள், கிருஷ்ணர் ஏதாவது சொல்லித் தருவார். எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் கௌடியாமனை போய் சுத்தி கிருஷ்ணர்கிட்ட போய் நின்ன உடனே கண்லேருந்து ஜலம், எதனாலையும் ஒரு அழுகை, ஒரு விசும்ப. போய் திருப்பி சுத்தி வரும்போது ஒரு மனம் மிருதுவாக இருந்தது. என்னை ஏறிட்டு பார்த்த அந்த பிரம்மச்சாரி, நான் உனக்கு ஒரு சிறிய வித்தை கற்றுக் கொடுக்கிறேன், அது பெரிதாக வளர்ந்து உன்னை காப்பாற்றும். உட்கார்ந்த உடனே எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தது நாடி சுத்தி. நண்பர்களே, இந்த நாடி சுத்தி, பிறகு பிராணாயாமம், பிறகு மந்திர ஜபங்கள், பிறகு தியானம் என்று பல இடங்களுக்கு நான் போனதற்கு உண்டான முதல் அந்த நாள் தான் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது. பாலகுமாரன் ஒரு மேடையில் நின்று சிங்கப்பூருக்கு பேசுகின்றான் என்றால் அந்த ஒரு நாளில் நான் மூச்சு சரியாக இழுத்ததும் மூச்சு சரியாக விட்டதும். வாழ்க்கையில் என்ன அவமானம் நீங்கள் பட்டிருந்தாலும் தயவு செய்து பயப்படாதீர்கள் நண்பர்களே, குண்டி போகாதீர்கள். ஒரு சின்ன வித்தை இந்த சிங்கப்பூரில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு போகிறேன், கொஞ்சம் கவனமா புடிச்சிட்டீங்கன்னா போறோம். உங்களை ஆராய்வது, உங்களை அறிவது எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். ஏன் உங்களை அறிவதில் இத்தனை தாமதம்? ஏன் உங்களுக்கு மீட்டிங் போட்டு இப்படி சொல்ல வேண்டும்?
ஏன் உங்களுக்கு இன்னொருவர் வந்து போதிக்க வேண்டும்? உங்களை அறிவது என்பது அத்தனை சிரமமா, அத்தனை ஹிம்சையா என்றால் ஆமாம், மனம் சிக்கலானது. தந்திரங்கள் செய்வது, நம் மனம் நம்மை ஏமாற்றுவது போல நம்மை வேறு யாரும் ஏமாற்றவில்லை. ஆக உங்கள் மனம் உங்களை ஏமாற்றாமல் இருக்கின்ற என்ன செய்ய வேண்டும்? உள்ளே மனதிற்குள் ஒரு அமைதி வர வேண்டும். அந்த அமைதி எப்படி வரும்? போய் தனியா உட்காருங்க. எப்பொழுது பாலகுமாரன் நண்பர்கள் இருந்து உதறி விடுபட்டு அவமானப்பட்டு தனிமையை தேடி போகும்போது நல்ல காலம் பிறந்து விட்டது. தனியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். தனியாக இருக்க பழகும் போது ஆரம்பத்தில் ரொம்ப சமமாக இருக்கும். பேசி பேசி கலைத்தவர்களவா, அந்த பேசி பேசி கலைத்தவர்கள் எல்லோருக்கும் தனியாக இருப்பது சமமாக இருக்கும். தனியாக இருக்கும் போது இன்னொரு வித்தை சொல்லித் தருகிறேன். இடது பக்கம் மூச்சு 8 இழுத்து வலது பக்கம் 16 விடுங்கள். வலது பக்கம் 8 இழுத்து இடது பக்கம் 16 விடுங்கள். இது ஹடயோகம் என்பதின் ஆரம்ப பாடம். யோகம் என்பதின் ஆரம்ப பாடம். மறுபடியும் சொல்கிறேன், நன்றாக கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். இடது பக்கம் இழுக்கணும், வலது நாசியை மூடிக்கணும். 8 இழுத்து வலது பக்கம் 16. 1 2 3 4 5 6 7 8 இழுத்தாக்கி விட்டது. வலது பக்கம் இடதை பொத்திக் கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 அது வெளியோடு 8 16 8 16. உடம்பு அப்படி உட்காரும். முதுகெலும்பு தலை கழுத்து நேராக உட்காரும். யாருக்கு முதுகெலும்பு கழுத்து தலை நேராக இருக்கிறதோ அங்கு சிந்தனைகள் சரியாக நேராக செயல்பட துவங்கும். உட்காரவே நமக்கு தெரியல. உட்கார கற்றுக்கொள்ளுங்கள். அழுத்தமா ஸ்டடியா முதுகெலும்பை குறுக்கு நேர வச்சு, முதுகெலும்பை நேர வைத்து தலையை நேர வைத்து உட்காருவது என்பது இந்த நாடி சுத்தி என்பதும் போது வரும். இந்த நாடி சுத்திக்கு பிறகு பிராணாயாமம் என்கிற ஒரு வித்தை இருக்கிறது. அது ஒவ்வொரு உட்கார்ந்து ஸ்டேஜில் உட்கார்ந்து சொல்ல முடியாது, நேரடியாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனாலும் சொல்கிறேன். 8 இழுத்து 20 நிறுத்தி 16 வெளியே விடுங்கள். 20 நிறுத்தி 8 உள்ளே இழுங்கள். 20 நிறுத்தி 16 வெளியே விடுங்கள். இது 1. இந்த மூச்சு இழுத்து மனமும் மூச்சும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவை. கோபத்தில் உங்கள் மூச்சு தாறுமாறாக இருக்கிறது. காமத்தில் உங்கள் மூச்சு வேறு விதமாக செயல்படுகிறது. சந்தோஷத்தில் உங்கள் மூச்சு வேறு விதமாக இயங்குகிறது. மூச்சை சரியாக கவனமாக நீங்கள் கையாண்டீர்கள் என்றால் சிந்தனை சரியாக போகும். அன்றைக்கு பாலகுமாரனுக்கு அந்த மூச்சு பயிற்சி மிக தெளிவாக பலமுறை 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 சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இன்னொன்று வேணும், வைராகியம். செய் அல்லது செத்து மடி. செய். மூச்சு பயிற்சி கற்றுக்கொண்டு விட்டாயா, நாளை காலையில் உட்காருங்க. எப்போ? வயிற்றுல எம்டியா இருக்கிற போது காலையில் 7லேருந்து 7:30 10 தடவை கண்ணை மூடின்னு உட்கார்ந்துருக்கிறது. இந்த சிஸ்டத்துக்கு வரத்துக்கு வைராக்கியம் வேணும். இல்லை இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு இல்லை. வைராக்கியம் இல்லை என்று ஜெயிக்கவே முடியாது. ஜெயிக்கணும்னா உள்ள ஒரு வெறி, ஏதேனும் ஒரு வழியை கைப்பற்றிக் கொள்கிற ஒரு வழி, அந்த வைராக்கியம் வேணும். செய் அல்லது செத்துமடி என்பதனுடைய விஷயமே. செத்துமடி என்ன பிசிக்கலா செத்து போன அர்த்தம் இல்ல, தற்கொலை பண்ணிக்கோன்னு அர்த்தம் இல்ல. நீ சரியா செய்யலையா, இங்க இருக்கிற லட்சம் மக்களில் ஒருவனாக சாதாரணமாக இறந்தவனாகத்தான் இருப்பாயே தவிர இருப்பவனாக, மேடையில இருப்பவனாக, புகழ் உள்பவனாக இருக்க முடியாது. செத்து மடி இறந்தவனாகத்தான் இருக்க முடியும். வெறுமே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். வெறுமே உடலால் அசைந்து கொண்டிருக்க முடியுமே தவிர சாதிக்க முடியாது. ஆகவே செய் என்று சொல்லப்பட்டது. இந்த செய் என்பதற்கு அடிப்படையான தேவை வைராக்கியம். இந்த வைராக்கியம் உள்ளுக்குள்ள வந்து காரியம் செய்ய ஆழ்ந்து உட்கார்ந்து விட்டால் திரும்ப திரும்ப அந்த நாடி சுத்தி என்பதை காலையும் மாலையும் செய்ய துவங்கி விட்டால் உள்ள இடம் மாறும். இதற்கு பிறகு பிராணாயாமம் நாடி சுத்தி செய்து உங்க லங்ஸ் பெருசான பிறகு, உங்களுடைய உடம்பினுடைய ரத்த ஓட்டங்கள் சரியான பிறகு பிராணாயாமத்திற்கு போகலாம். இந்த பிராணாயாமம் செய்த பிறகு இன்னும் அழகான
மந்திர ஜபங்கள் இருக்கின்றன. இந்த மந்திர ஜபங்களுக்கு போகலாம். இந்த மந்திர ஜபங்கள் வடமொழியில் இருக்கும். தமிழிலும் மந்திர ஜபங்கள் இருக்கின்றன. கடவுள் பெயரோ அல்லது வேறு ஏதேனும் ஒளியின் ஒளியோ நீங்கள் மந்திரமாக வைத்துக் கொள்ளலாம். திரும்ப திரும்ப சொல்லுகிற போது உடம்புக்குள் மனதுக்குள் ஒரு பெரிய பேரமைதி படர்கிறது, பெரிய அமைதி படர்கிறது. இதை அனுபவித்தால் தான் தெரியும். நம்முடைய மனம் துள்ளிக்கொண்டே இருக்கிற போது முகம் தெளிவாக இருக்காது. உள்ளே மனம் அமைதியானால் முகம் மிகச் சிறப்பாக இருக்கும். பாலகுமாரனுடைய 25 வயது லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் போட்டோ, 30 வயசு டிரைவிங் லைசன்ஸ் போட்டோ, 35 வயசு, இப்ப இருக்கிற 55 வயசு, 57 வயசு டிரைவிங் லைசன்ஸ் போட்டோ பார்த்தால் இந்த 57வது வயதில் தான் நான் அழகாக இருக்கிறேன் என்று போட்டோ பார்த்த அத்தனை பேரும் சொல்கிறார்கள். அது அழகல்ல, தெளிவு. தலைமையில் கருப்பாக இருப்பதும் கன்னங்கள் உப்பி இருப்பதும் அழகல்ல. கண்ணில் இருந்து வருகின்ற ஒளிதான் அழகு. அதுதான் உங்களை கவர்ச்சியாக காட்டும். அதுதான் உங்களுக்கு அண்மையிலே மக்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நாடி சுத்தி, பிராணாயாமம், மந்திர ஜபம், இதற்கு பிறகு தியானம் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. உள்ளுக்குள் ஆழ்ந்து ஆழ்ந்து, யாரு இப்படித்தான் நான் பார்ப்பேன். இதை நீங்களும் பயிற்சி செய்யலாம், பெரிய வித்தியல்ல. நாடி சுத்தி செய்த பிறகு பாலகுமாரன் எப்படி தியானம் செய்வான் தெரியுமா? யாரு, யார் பாலகுமாரன், எங்கிருக்கிறான், எங்க ஆரம்பிக்குது? நான் பாலகுமாரன், நான் பாலகுமாரன். எங்கிருக்கிறது? இங்கே ஹிருதயத்திற்கு நடுவே. மறுபடியும் நான், நான் பாலகுமாரன், பாலகுமாரன். யார் சொல்கிறது? பாலகுமாரன். எங்கிருந்து அந்த பேச்சு வருகிறது? எங்கிருந்து அந்த சத்தம் உருவாகிறது? அந்த சப்தத்திலும் மனம் ஒருமிக்கப்படுகிற பொழுது, எங்கே பேச்சு ஆரம்பிக்கிறதோ அங்கு மனம் ஒருமுகப்படுகிற போது, எங்கு எண்ணம் துவங்குகிறதோ அந்த இடத்தை பார்க்க முடிந்த போது நீங்கள் புதிய மனிதராக போய்விடுகிறீர்கள். எங்கு எண்ணம் தோன்றுகிறதோ அங்கு பார்க்க முடிந்தால் நீங்கள் புதிய மனிதராக போய்விடுகிறீர்கள். உடனடியாக கிடைக்காத நண்பர்களை செய்ய 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 உள்ளுக்குள்ளே துள்ளிக் கொண்டிருக்கிறது அந்த கன்றுக்குட்டி உங்கள் அருகே வந்து நிற்கும். ஆழ்ந்து பார்க்க பார்க்க நான் பாலகுமாரன், பாலகுமாரன், பாலகுமாரன். எங்கே இருக்கிறது? உள்ளே, உள்ளே, உள்ளே. என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வேற எங்கேயோ போகும் தாட் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து நான் பாலகுமாரன். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? சும்மா இரு. நினைக்க உங்க தாட் ப்ராசஸ் மொத்தமா பின்னாடி போகும், சுருளும், உள்ளுக்குள்ள போகும். ஒண்ணுமே இல்லாத ஒரு அமைதி ஏற்படும். அந்த அமைதி, அந்த அமைதி உங்களுக்குள் வந்துவிட்டால் நீங்கள் மாறிவிட்டீர்கள். அந்த அமைதியிலிருந்து யோசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த அமைதியிலிருந்து யோசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த இடத்திற்கு பெயர் நடுநிலை. விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை. இவர் எனக்கு பிடிக்கும், இவர் எனக்கு பிடிக்காது, இவர் மிகவும் நல்லவர், அவர் மிகவும் கெட்டவர் என்ற இடம் இல்லாது அந்த அமைதி ஒரு நடுநிலையை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த நடுநிலையை நீங்கள் எல்லா நேரத்திலும் ஹிருதயத்தில் வைத்துக் கொள்ள முடியும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்க்க முடியும். பார்ப்பது, டு பி a good listener என்று சிவசங்கரி அம்மா சொன்னாங்க. எப்படி பார்ப்பது? எப்படி அது வரும்? இந்த நடுநிலைக்கு வரும்பொழுது. இந்த நடுநிலை எப்பொழுது வரும்? தியானத்தின் போது. இந்த தியானத்தினுடைய ஆரம்ப கட்டம் என்ன? பிராணாயாமம். பிராணாயாமத்தின் முதல் படி என்ன? நாடி சுத்தி. இது ஒரு பெரிய சிஸ்டம், ஒரு சைக்கிள். பாரதம் கொடுத்த சொத்து ஐயா. நீங்கள் எல்லாம் பாரதத்தின் புத்திரர்கள். பாரதம் கொடுத்த சொத்து. இந்த வித்தை நாம் மறந்தோம், நமக்கு பிரச்சனை ஏற்பட்டது. இது எல்லோரும் 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 செய்கின்ற ஒரு வித்தை. இந்த ஜாதியாருக்கு, இந்த மதத்தாருக்கு என்பது இல்லை. சகலரும் கை கொள்ள வேண்டிய விஷயம் இது. இந்த அற்புதமான விஷயம் உள்ளுக்குள் வந்து நின்றுவிட உங்களுடைய அமைதி உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும். அதற்கு ஒரு சின்ன வார்த்தை இருக்கிறது. இது தூக்கத்தில் விழிப்பு. இது தூக்கத்தில் விழிப்பு. இந்த இடம் வந்து விட்டால் நீண்ட நெடுநேரம் தூங்க வேண்டிய அவசியமே இல்லை. 4 hours, 4 மணி நேரம் தூக்கம் போரும். அந்த தூக்கமும் எப்படி இருக்கும் என்றால், பாலகுமாரன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பாலகுமாரன் பார்த்து கொண்டே இருப்பான். கனவு வராது.
பாடி கடக்கும். நீங்கள் தூங்குவதை நீங்கள் உணர முடியும். இது மந்திர வித்தையே இல்லை, இது மனப்பயிற்சி. இந்த பயிற்சியை யாரும் சொல்லித் தருவதில்லை. சொல்லிக் கொடுத்தால் சரியான கோணத்தில் சொல்லித் தருவதில்லை. யாரும் பிராக்டிஸ் பண்ணல. தியானம் பண்ணுவதும் நாடி சுத்தி பண்ணுவதும் பிராணாயாமம் பண்ணுவதும் மறுபடியும் விளையாட்டாவோ அல்லது ரொட்டீனாவோ ஆழ்ந்து உணர்ந்து பண்ணக்கூடிய விஷயமாக இல்லாது போய்விடும். அந்த இடத்தை, அமைதியை புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் உடம்பினுடைய வலுவு அதிகரிக்கும், மனதினுடைய திண்மை அதிகரிக்கும், பேச்சு குறையும், கண்கள் ஒளி பெறும், பார்ப்பது சரியாக இருக்கும். நம்மில் பல பேர் பரபரப்பாக பார்ப்போம். ஆழ்ந்த அடிமனதிலிருந்து வருகின்ற செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு என்னமோ நாள் நல்லா இல்ல, என்ன வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கு என்னமோ மனம் துள்ளுகிறது, என்ன கவனிப்போம். உள்ளுணர்வு பிரமாதமாக ஏற்படும். அதே நேரத்தில் எப்படி எதிரே இருக்கவங்களோட நாம் தொடர்பு வைத்துக் கொள்வது? சிட்டு கிருஷ்ணமூர்த்தியினுடைய அற்புதமான வாசகம் ஒன்றை உங்களுக்கு நானும் சொல்ல விரும்புகின்றேன். லைஃப் இஸ் ரிலேஷன்ஷிப். நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் நமக்கு சரியாக தொடர்பு கொள்ள தெரியவில்லை. ஏன் சரியாக தொடர்பு கொள்ள தெரியவில்லை என்றால், உள்ளே நாம் ப்ரொஜிடியூஸோட, உள்ளே நாம் ஏகப்பட்ட விஷயங்களின் கனத்தோட, மறுப்புகளோட, வெறுப்புகளோடு இருக்கிறோம். எனவே நமக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகம் வருகிறது, பயம் வருகிறது. அதற்கு இன்னொரு காரணம், நமக்கு என்ன தெரியும், என் வலுவு என்ன என்று நமக்கும் தெரியாது போவதுதான். இந்த அமைதியில் இருந்து உங்கள் பலம், உங்கள் ஆற்றல் தெரியும். எனக்கு பவர் பிளான்ட்ல வேலை செய்யறேன், எனக்கு ஏதோ ஒரு இடத்துல சரியா வேலை தெரியல, அந்த வேலை கத்துக்காம நான் டபாய்க்கிறேன். என்ன பண்ணும்? யார் அந்த வேலை தெரியும்? அந்த நண்பருக்கு தெரியும். அவர் கொஞ்சம் அழட்டிட்டு போட்டுமே, நான் அந்த வேலை கத்துக்கணும். சோ அவர் அலட்டலை அனுமதித்து நீங்கள் அவர்கிட்ட போய், எனக்கு இந்த வேலை தெரியல, தயவு செய்து சொல்லிக் கொடுப்பா. அட நம்மகிட்ட வந்துட்டியா, வந்துதான் ஆகணும். ஏதாவது வார்த்தைகள் வரும், தேவையில்லாத கமெண்ட் வரும். சகலமும் சகித்துக் கொண்டு வேலை செய்வீர்கள். அந்த சகிப்புத்தன்மை, அவரை சரியாக தொடர்பு கொள்ளும் தன்மை. அவருக்கு 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா வேணும். இல்ல நீ சொல்லித்தரலன்னா யார் சொல்லி தர போறாங்க? பூ போடணும், போடலாமே, வேலை கத்துக்கலாம். அப்பொழுது வேலை கற்றுக்கொள்கிற பொழுது உங்களுடைய அவரை விட பெட்டரா, அந்த ஒருமுகப்பட்டு செய்கிற பொழுது அவரை விட பெட்டரான வெல்டரா, அவரை விட பெட்டரான மேசனா, அவரை விட பெட்டரான கார்பெண்டராக நீங்கள் மாறுவீர்கள். வேலையில மனசு முழுக்க இருக்கும். எழுதுறது எப்படி, எந்த விதத்துல? சிவசங்கரி அவர்கள் சொன்னது போல நீங்கள் பார்ப்பதை தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஒருமுகப்படுத்துறது. இன்னைக்கு இந்த அத்தியாயம் முடிக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு இந்த அத்தியாயம் முடிக்கணும். விடவே மாட்டேன். இந்த வேலை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஓய்வு வேண்டாமா? அடுத்த வேலை தான் ஓய்வு. ஏன்? என் வேலையை நான் காதலிக்கிறேன். ரைட்டரா இருக்கிறது பெரிய மூத்தோர் செய்த புண்ணியம், தவம் நினைக்கிறேன். பரம சந்தோஷமா இருக்க. இதை விட பெட்டரான காசு சம்பாதிக்கின்ற விஷயங்கள் இல்லையா இருக்கின்றன. எனக்கு எழுத்து பிடிக்கும், நான் பிடித்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். 17 வருடம் ஒரு டிராக்டர் கம்பெனியில் வேலை செய்து விட்டு எனக்கு அங்கு வேலை செய்ய பிடிக்காம ஓடி வந்தேன். பிறர்க்கே உழைத்தே அடையானே, இன்னொருத்தருக்கு வேலை செய்து கால் நான் என் வேலை செய்ய வேண்டும் என்று ஓடி வந்து விட்டேன். எனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்து விட்டேன். எனக்கு அந்த வேலை பிடிக்கல. உங்களுக்கு எந்த வேலை பிடிக்குதோ அந்த வேலை செய்யுங்க, முழுமையா செய்யுங்க, முழு ஈடுபாட்டோட சின்சியரா செய்யுங்க. இந்த வேலை செய்கிறோமே என்ற தலைநோவு ஏற்பட்டால் அந்த வேலை சரியா செய்ய முடியாது. வேதனை ஏற்பட்டால் டபாய்க்கத்தான் தோணும். எப்பொழுது ஏமாற்ற ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நாம் மற்றவரை ஏமாற்றவில்லை, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். இந்த இன்சின்சியர் டிஸ்ஆனஸ்ட் புத்தி இருக்க தூங்கவே விடாது, அமைதியாகவே இருக்க முடியாது. ஒரு ஆரவாரம் அது கேட்கும். இதான் சூட்சமும். டிஸ்ஆனஸ்டி இருக்கு பாருங்க உங்களுக்குள்ள, அந்த இன்சின்சியரிட்டி இருக்கு பாருங்க,
அதை மறக்கிறதுக்கு அது ஒரு புடுங்கும் போட்டு, என்ன இன்னைக்கு டபாச்சிட்டல ஏமாத்திட்டல, போய் தண்ட சோறு தானே இன்னைக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள கொத்து ஏமாத்தும். அப்போ ஒரு ஆரவாரம் அதை மறைக்க தேவைப்படும். ஆரவாரம், அதாவது உரத்துக்காரர் பேசுறது இல்ல, உரத்து இன்னொருத்தரோட சண்டை போடுறது, இவன் எவ்வளவு மோசம் தெரியுமா அப்படின்னு போட்டு கொடுக்கிறது. இந்த ஆரவாரம், ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே, ஒரு கலாட்டா பண்ணலாமே என்ற ஒரு எண்ணம் எப்பொழுது ஏற்படும் என்றால், உள்ளே நிறைவு இல்லை. எங்க நிறைவு இல்லை? வேலையில டிஸ்ஆனஸ்டி. ஏன் வேலையில டிஸ்ஆனஸ்டி? அமைதி இல்லை. ஏன் அமைதி இல்லை? வெறும் எதிர்பார்ப்பு, சோம்பேறித்தனம், உழைப்புக்கு அஞ்சுதல். இந்த அமைதி வேண்டுமானால் என்ன செய்வது? நாடி சுத்தி, பிராணாயாமம், மந்திர ஜபம், தியானம். வேற வழியே கிடையாது, வேற வழியே இல்லை. இதைத்தான் எல்லா மதங்களும் எல்லா ஆன்மீகமும் எல்லா விஷயம் சொல்றது. இதுதான் வழி. வேற எப்படியும் வேற எந்த புத்தகம் கிடைத்தாலும் சரி, புத்தகம் பண்ணுன்னு சொல்லும், அனலைஸ் பண்ணுன்னு சொல்லும். எப்படி அனலைஸ் பண்றது? உள்ளே அமைதி ஏற்பட்டால்தான். ஆரம்பத்தில் மிக கடினமாக இருக்கும். இந்த கடினமாக புத்தி அலையுதே, என்னால் உட்காரவே முடியலையே. எத்தனை நாள் அலைஞ்சா புத்தி இது? உடனே உட்காருமா? 25 வருடங்களாக அலைந்த புத்தி 2 நாளில் சரியாகி விடுமா? இல்ல, 2 வருஷம் ஆகும். பயப்படவே கூடாது, 2 வருஷம் ஆகும். 27 இருந்து நீ வேற ஆள், வேறு விதமான ஆள். அந்த 27 வயது, இந்த 2 வருஷத்துல எத்தனை அவமானம் வந்தாலும், எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும் சகித்துக் கொண்டு இதில் ஒரு பக்குவம் வருவதற்காக காத்திருப்பின். அப்பா, வானம்தான் எல்லை. எத்தனை ஹைட் போலாம் தெரியுமோ, என்னென்ன செய்யலாம் தெரியுமோ. எப்படி விழிப்பில் தூக்கத்தில் விழிப்பு என்று சொன்னேனே, அதே போல விழிப்பில் தூக்கம் என்ற ஒரு நினைவும் உண்டு. வெறும் உட்கார்ந்து இருக்கிறது. எங்கேயாவது சிங்கப்பூர் ஏதாவது ரோட்ல போய், ஒரு பார்க்குக்கு போய், அல்லது நடைபாதை ஓரம் இருக்கிற பெஞ்சில் வெறுமையே உட்கார்ந்து கொண்டு இந்த மனம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பார்க்க, மனம் மெல்ல நகர்ந்து அவிழ்ந்து ஒன்றுமே செய்யாமல் ஒரு அமைதியில் இருக்கும். உறக்கம் போலும் ஒரு அமைதியில் இருக்கும். இது விழிப்பில் தூக்கம். என்னமோ பெரிய வார்த்தை சொல்ற மாதிரிலாம் நினைக்கிறோம். ரொம்ப பெரிய வித்தை இல்ல, சர்வ சாதாரணமா. இதை ஒரு நாளும் நீங்க செய்ய முயற்சிப்பதில்லை, செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லி தருவதில்லை. இப்ப விட்டுட்டு போற போது தனியா போங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துங்க. உட்கார்ந்து மனசு என்ன பண்ணுது என்று ஆழ்ந்து உற்று பாருங்கள். மனம் மெல்ல மெல்ல கூத்தாட ஆரம்பிக்கும். சுமாரு சுமாரு உள்ளே அடங்கும், மெல்ல பதுங்கும். சற்று நேரம் பொறுத்து காணாமல் போகும். அப்படி காணாமல் போகும்போது உடம்பிலும் புத்தியிலும் மிகப்பெரிய மாறுதல் ஏற்படும். எனார்மஸ் மெமரி, எனார்மஸ் எனர்ஜி உடம்புல வரும். அதீதமான எனர்ஜி. நான் எப்படி வேலை செய்வேன் என்று என் துணைவியார் சாந்தா அவர்களையும் என் மகன் சூர்யா அவர்களையும் அழைத்து வந்திருக்கிறேன். கேட்டு பாருங்கள். காலையில 6 மணிக்கு எழுந்திருந்தா இரவு வரைக்கும் வேலை இருப்பேன். கண்டினியூஸா செய்துட்டு இருப்பேன். என்னால சகிக்க முடியும். அத்தனை எனர்ஜி வேலை இருக்கு, செய்துதான் ஆகணும். அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும். தூங்குகிற போது மிக அமைதியான தூக்கம். நண்பர்களே, என்னுடைய மகள் ஸ்ரீகௌரியின் திருமணத்தை சமீபத்தில் முடித்தேன். எனக்கு கணக்கில் சைஃபர் போட்ட வாத்தியார் வந்திருந்தாரு. நான் கூப்பிடல. உன் பொண்ணு கல்யாணம் கேள்விப்பட்டேன்டா, நான் வந்தேன். தப்பா? ஐயோ வாங்க சார், நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால நான் பார்த்து, நீ ஏன் ஸ்டூடெண்ட், உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வராத? இல்ல சார், நான் பெரிய ஆள்லாம் ஒண்ணும் இல்லை, உங்க கையால சைஃபர் வாங்கினேன். கணக்கில் தான்டா சைஃபர், வாழ்க்கையில் 100க்கு 100 வாங்கிட்டியே என்று சொன்னார். நான் சற்றும் எதிர்பாராது என் மகள் திருமணத்தில் வந்து என்னையும் என் மகளையும் என் குடும்பத்தாரையும் அவர் ஆசீர்வாதத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கு ரொம்ப நிறைவு. நண்பர்களே, இது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும். இதை சொல்லிவிட்டு நான் என் உரையை முடித்துக் கொள்வேன். இந்த இடம், இந்த அமைதி வரும் பொழுது
உங்களுக்குள் ஒரு சத்தியம் தோன்றும், ஹானஸ்டி வந்துடும். தப்பா சம்பாதிக்க வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம், இழிவுபடுத்த வேண்டாம், மற்றவர் மனதை நோகடிக்க வேண்டாம் என்று வரும். ஒருவேளை இந்த விஷயங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு எதிர்மறையாகவும் இருக்கலாம். ஆனால் எதற்காக பணம் சம்பாதிக்கிறீர்கள்? சந்தோஷத்திற்காக. அந்த சந்தோஷம், பணம் சம்பாதிக்கிற அந்த சந்தோஷம் துக்கத்தை கொடுத்ததில், வேதனையை கவிழ்த்ததில், கணக்கு தவறாக போய் தண்டனையை கொடுத்ததில், அப்பொழுது சந்தோஷம் என்பது ஒரு நடுக்கத்திற்குரிய விஷயமாக போய்விடுகிறது. இந்த சத்தியம், இந்த ஹானஸ்டி உள்ளுக்குள் வருகிற பொழுது ஒரு மிகப்பெரிய அமைதியான சந்தோஷம் ஏற்படும். இவர் என்னை பாராட்ட வேண்டுமே என்று நான் எதிர்பார்க்க மாட்டேன். என் வேலை கதை எழுதுறது. கதை எழுதிட்டு உடனே தெரிஞ்சிடும் இது ரொம்ப நல்லா வந்திருக்க கதைன்னு. அதை பற்றி வேறு யாராவது என்னை பாராட்டுகிற பொழுது இந்த காதல் இந்த காதல போதும், உள்ளே இல்லை. ஏனென்றால் அடுத்த கதையில் பாலகுமாரன் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த கதை முடிஞ்சு போச்சு. நல்லா தன் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. உள்ள தைக்கவே தைக்காது, புகழ் போதையே வராது. அடுத்த கதைக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும். அடட, பவர் பிளாட்டில் வேலை செய்யறாங்க, 10 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒரு புள்ள சொல்லுது, வீட்டுக்குள்ள நிறைய கடை இருக்கு, இங்க வர்றோம், அடைக்கிறோம், போர்ல காசு. உள்ள துடிக்கும் நமக்கு. அடடா, எங்க இருக்கிற புள்ள எங்க என்ன வேலை செய்யுது? ஆனால் இன்னும் நிறைவு இல்லை என்று சொல்லுகிறதே. இந்த குழந்தைக்கு நிறைவு வர வேண்டுமே, இதற்கு அதிகம் பணம் வர வேண்டுமே என்று இந்த மனம் எண்ணும். அந்த பிள்ளைக்கு கிடைக்கும். அந்த பவர், அந்த ஒரு சக்தி இந்த மனதிற்கு வரும். இப்படி நடக்க வேண்டும் என்று உள்ளுக்குள்ளே ஆசைப்படுகிற போது அது நடக்கும். ஒரு பெண் குழந்தை மாமா கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை, எங்க மாமியார் நடத்தினார்லாம் ரொம்ப கடுமையா பேசுறாங்க, ரொம்ப சமமா இருக்கு, எங்க வீட்டுக்காரரும் ஒரு மாதிரி அலட்சியப்படுத்துறார் என்று சொல்லிக்கொண்டு அழுதது. எனக்கு தெரியும், நானும் ஒரு மகளை பெற்றவன். அந்த மகளுக்கு திருமணம் செய்து வைக்க பல்வேறு சமங்களை பட்டவன். அந்த பெண் போய் நல்லபடியாக கொடுத்தம் பண்ண வேண்டுமே என்று விரும்பியவன். நன்றாக நல்ல கணவருடன் அமைதியாக கொடுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாள் என்று சந்தோஷம் அடைபவன். அந்த நிறைவில் இந்த குழந்தையை பார்க்கிற பொழுது இதனுடைய வேதனை, ஒரு பெண்ணினுடைய வேதனை, எனக்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத அந்த பெண்ணுடைய வேதனை எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் எதுக்கு வச்சு தலையை தடவி, இல்லையே 3 மாசத்துல உனக்கு கர்ப்பம் வந்துருமே, எனக்கு ஒன்றும் தப்பா தெரியலையே என்று தலையை தடவிட்டு 3வது மாதம் அந்த பெண்மணி ஓடி வந்து சொன்னாள், மாமா நான் 45 நாள் முழுகாம இருக்கேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டார் டாக்டர். இது நான் செய்ததா? இல்லை, நான் எனக்குள் இருக்கிற சத்தியம். பாலகுமாரனுக்கு இங்கே எந்த விதமான தகுதியும் இல்லை, எனக்குள் இருக்கிற சத்தியம். நண்பர்களே, இந்த சத்தியத்தை எனக்குள் திணித்தது என் சத்குருநாதன் யோகிராம் சரத்குமார். உள்ளுக்குள்ள ட்ரில் பண்ணி இறக்கிறது. நான் ஒரு சிஸ்டத்துக்கு வந்தேன் கௌடியா மடத்திலிருந்து. என்னை வெறுமையில் இருப்பதற்கு, அமைதியாக இருப்ப தெரிந்த போது என் குருநாதரை சந்திக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் ஏற்பட்டது. கடவுள் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எதை பற்றி எழுதுகிறாய்? குடும்பத்தை பற்றி எழுதுகிறேன். குடும்பத்தை பற்றி எழுதுவதற்கு என்ன இருக்கிறது பாலகுமாரா? எனக்கு வேறு என்ன தெரியும்? நீ கடவுளை பற்றி எழுத வேண்டும். எனக்கு கடவுளை பற்றி தெரியாதே. நீங்கள் சொல்வதென்றால், நீங்கள் காண்பிக்கிறது என்றால் நான் கடவுளை பற்றி எழுதுகிறேன். எனக்கு கடவுள் பற்றிய நம்பிக்கை இல்லை, அது சந்தேகமாக இருக்கிறது. பாடல்கள் பல ஆயிரம் தெரிந்திருப்பினும் உண்மையிலே கடவுள் உண்டா என்பது கேள்வியாக இருக்கிறது என்று சொன்னவுடன் என் குருநாதர் என் தலையை தடவி, முதுகை தடவி, இடுப்பை தடவி, கையில் இழுத்தி அணைத்துக் கொண்டு இதோ பார் என்று சொல்ல கடவுளுடைய உருவம் என் முன்னே தோன்றியது. அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி என்ற வார்த்தை சத்தியம். அது மழுமான் ஏந்தியதல்ல,
அது நாமம் தரித்ததல்ல, எந்த விதமான உருவம் உள்ளதல்ல. அது எங்கும் நிறைந்த பேரொளி. எனக்குள், அங்கே, அவருக்குள், அவருக்குள், அதுக்குள், நாய்க்குள், பூனைக்குள், எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கின்ற ஒரு சக்தி. திரும்பி என்னுடைய குருநாதரை பார்க்கும்போது ஒரு திகழ் சக்கரமாக அந்த மிகப்பெரிய ஒரு சக்தி மணல் துகளாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, உங்கள் உடம்பிற்கு எல்லார் உடம்பிற்குள்ளும் மூலாதாரம் என்ற ஒரு சக்தி இருக்கிறது. அப்படி தட்டி அப்படி எழுப்ப முடியும் ஞானிகளால். அடியில் இருந்து ஒரு சக்தி பீரிட்டு கிளம்பி நெஞ்சுக்கு வந்து தாக்கியது. இங்கே கீழே இருக்கிற அந்த எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவிருக்கின்ற இடத்தில் இருந்து மேலே வந்து நெஞ்சை தாக்குகின்ற போது அந்த நேரம் என்ன, கையை கொண்டு வரதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஆனால் பல மணி நேரம் நான் டிராவல் மிகப்பெரிய வேகத்தில் பயணப்பட்டு கொண்டிருப்பது போல ஒரு எண்ணம் தோன்றியது. எனக்குள் பார்க்க முடிந்தது. ஆக நண்பர்களே, கடவுள் உண்டு என்ற நம்பிக்கையோடு இருங்கள், சத்தியத்தோடு இருங்கள். அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற நடுநிலைமை தான் சத்தியம். விருப்பு வெறுப்பற்ற நிலைதான் சத்தியம். இந்த விருப்பு வெறுப்பற்ற நிலை எப்படி வரும்? தியானம். தியானத்தினுடைய ஆரம்பம் மந்திர ஜபம், மந்திர ஜபத்தினுடைய ஆரம்பம் பிராணாயாமம், பிராணாயாமத்தினுடைய ஆரம்பம் நாடி சுத்தி. பிறகு எங்கேனும் ஒரு குரு வந்து உங்களை தொட்டு ஆசீர்வதித்து உங்களை இன்னும் பலப்படுத்துவார். உங்கள் வீட்டு ஜன்னலை திறந்து, கதவை திறந்து, அங்குள்ள சாமான்களை துரைத்து அமைதியாக இருங்கள். தென்றல் வந்தாலும் வரும். உங்களுக்குள் இருக்கின்ற அமைதியை வளர்த்து உங்களுடைய தூசிகளை வெளியே தள்ளி நீங்கள் திறந்த ஒரு மனிதராக அமைதியாக இருங்கள். கடவுள் உங்களுக்குள் வந்தாலும் வருவார். ஏன்? இதற்கு என்ன சாட்சி? இதோ உங்கள் முன்னே நிற்கின்ற பாலகுமாரன் சாட்சி. அங்கு கெனாதபடி எங்கும் பிரகாசமான இறையை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். தினசரி சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உள்ளுக்குள் கண்மூடி பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்குள் இறை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னிலிருந்து பீரிடுகிறதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனந்த பரவசங்களை தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பரவசத்தில் இருந்து, அந்த சத்தியத்தில் இருந்து என் எழுத்துக்கள் வந்து உங்கள் மீது ஓடுகின்றன. அதனால் தான் நீங்கள் என்னிடம் வருகிறீர்கள். நீங்கள் என்னிடம் இழுப்பது வேறு எந்த தந்திரமும் அல்ல, என்னுடைய சத்தியம், என் எழுத்தில் இருக்கின்ற சத்தியம். உங்களை வழிநடத்த, சொல்லிக் கொடுக்க எனக்கு இறைவன் கொடுத்த வரம் அது. இந்த ஒரு விஷயத்தை நான் சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும் என்ற நிலையில் தான் நான் இருக்கிறேன். எனக்கு கார் ஓட்ட தெரியாது, எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, எனக்கு எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் தெரியாது, எனக்கு அயர்ன் பண்ண தெரியாது, எனக்கு காஃபி போட தெரியாது. ஆனாலும் இவை அத்தனையும் ஒரு விஷயத்தால எனக்கு நல்லா எழுத தெரியும் சார். இவை அத்தனையும் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றன. ஆசை ஆசையா என் பொண்டாட்டி காஃபி போட்டு தரான். எங்கு போனாலும் போவதற்கு காரும் அதற்கு உண்டான வசதிகளும் வந்திருக்கின்றன. நண்பர்களே, உங்கள் சத்தியம் உங்களை காப்பாற்றும். இந்த சத்தியத்திற்கு நான் சொன்னது போல ஒரு சின்ன சிஸ்டம் இருக்கு. இந்த 25 வயதில் முகம் வேதனைப்பட்டு நாங்கள் எங்கேயோ ஒரு சின்ன இடத்துல, இடம் தெரியாத இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று எவரேனும் நினைத்தால் இல்லை. நிச்சயம் நம்பிக்கையோடு இருங்கள், மாறும். உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு எவ்வாறு நவ், ஹியர் அண்ட் நவ் பாய்ஸ், ஹியர் அண்ட் நவ். இந்த க்ஷணம் உள்ளுக்குள் வைராகியமாக தெளிவாக தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். நாளை காலையில் நாடி சுத்தி பண்ணியே ஆகணும். 8 இழுத்து 16, 8 இழுத்து 16, 10 தடவை. பிறகு பிராணாயாம் 8 இழுத்து 20, 16, 20 உள்ளுக்குள்ளேயே நிற்க வைப்பது, பிறகு எழுவது, விடுவது என்று இருங்கள். மிக அற்புதமாக ஒரு மாற்றம் உடம்பு உணரும். உடம்பு உணர்ந்த பிறகு மனம் உணரும். மனம் உணர்ந்த பிறகு அமைதியாய் நீங்கள் யார் என்பதை நீங்களே எவர் உதவியும் என்று கண்டுபிடிவீர்கள். உங்களை என் சத்குருநாதன் யோகிராம் சோத்குமார் அவர்கள் வழி நடத்தட்டும். அவர் ஆசீர்வாதம் இந்த அற்புதமான, ஆரோக்கியமான, பலமான, தெளிவான இந்த சிங்கப்பூர் நகர மக்கள் மீது படரட்டும். இந்த அரசாட்சியினுடைய மேன்மைகள் சிறந்து விளங்கட்டும்.
இந்த பிரதமர் நீடூழி காலம் வாழட்டும். இங்குள்ள செய்தியாளர்களும் மீடியாக்களும் தங்களுடைய பலத்தை உலகம் முழுவதும் சென்று காட்டட்டும். சிங்கப்பூர் எல்லா காலகட்டத்திலும் ஒரு முன்மாதிரியான, ஒரு அற்புதமான, எல்லோருக்கும் வழிகாட்டியான ஒரு நகரமாக விளங்கட்டும். இதற்கு ஆசீர்வதிக்குமாறு என் சத்குருநாதன் யோகிராம் சரத்குமார் அவர்களை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.